அஞ்சலை போலீஸ் ட்ரைனிங் அப்போ ஒரு பிரச்சனைனால பாதியிலேயே விட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கிற நம்ம வடச்சென்னை பொண்ணு தான் அஞ்சல். அதே போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்தவர் தான் காங்கேயனுக்கு அஞ்சலை மேலே லவ். ஆனால் அஞ்சலை அது ஏற்றுக்கல. அஞ்சலை லவ் பண்ணுறத வேற ஒருத்தரை. அந்த ட்விஸ்ட்டை லாஸ்ட்டில் பார்ப்போம். இதுக்கு இடையில நம்ம காங்கேயன் செட் பண்ண ஆள் தான் ஹர்ஷத்தோட பிளானு காங்கேயனோட பிளானு ஒன்று தான். எப்படியாவது அஞ்சலையை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறது தான். ஓகேவா சோப்பு சால்வை போட்டுனேன் எங்கள் மாமா வாழ்த்துக்கள். என்ன ரமேஷ் ஏன் துட்டு வாங்கி எனக்கே முயக்க வர சம்பள காசியா? போட்டோ மொத்தா உங்களை மொய் வைக்க வாடாங்க அனுப்புனேன். ஹர்ஷத்து பையில போட்டு வாங்கடான்னு சொன்னான். போட்டால் தாண்டா அவன் முண்டையை சுற்றிக்கிட்டு இருப்பான். என் அருமை தெரியும். போய் வாரு முட்டை தின்னுட்டு வந்திருக்கிறீங்க. என்ன சந்தேகம் வராமல் அடிக்கணும்னா இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. போய் அவளுக்கு பூ பழம் கட்டலுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு விளக்கு பிடிச்சிட்ருங்கடா. வாங்கடா போட்டு வாங்கடான்னு அனுப்பிச்சா கல்யாணம் ஆகிருக்குது வெங்காயம் ஆகிருக்குன்னு வந்து கதை விட்டுட்ருக்கீங்க. போய் முடிக்கிற வேலையை பாருங்கடா. இவர் யாருன்னு கேட்குறீங்களா? செம்பியன், 10 தலை செம்பியன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன், பொண்ணுங்களுக்கு மன்மதன். இப்படி பல ரூபம் கொண்ட நம்ம செம்பியன் தான் அஞ்சலியை லவ் பண்ணான். அஞ்சலிக்கும் நம்ம செம்பியன் மேலே லவ். 2 பேரும் ஒன்றா தான் பழகினாங்க, நல்லாவே இருந்தாங்க. ஆனால் இந்த காங்கேயம் பையன் எட்டையில் பூந்து ஆட்டத்தை கலைச்சிக்கிட்டோம். எத்தனை ஏழை பாலங்களுக்கு உதவனா தெரியுமா நம்ம செம்பியன்? வட்டி, அநியாயமான வட்டி வசூலிக்கிறன போட்டு தள்ளியிருக்காரு. கெட்டது எங்கே நடக்குதோ அங்கே வந்து செம்பியன் நிற்பாப்படி. அப்படிப்பட்ட செம்பியங்கிட்டேயே காங்கேயன் ஆளுங்க அஞ்சலை மேலே கை வச்சுருக்காங்கன்னா சும்மா விடுவாரா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாடா வா, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் என்னடா பாவம் பண்ணான் சொல்ல. அவன் என்ன பாவம் பண்ணான்? ராயன் செம்பியங்கிட்ட பொட்டலம் போடுறவன். அண்ணனுக்கு ஏதாவதுன்னா துடிச்சு போயிடுவான். ஆனால் எதுக்கு அஞ்சாதவன். அப்படிப்பட்டவனையே கண்கலங்க வச்சுட்டானுங்களே. இன்னொரு பக்கம் அஞ்சலை ஏதோ கிடைச்ச வாழ்க்கையை அரமனசோட சந்தோஷமாக வாழலாம்னு முயற்சி பண்ணுறா. ஆனால் அந்த சந்தோஷமும் நினைக்கல. 5-6 பேர் சேர்ந்து ஹர்ஷத்தை செதைச்சிட்றாங்க. ரொம்ப குதிச்சவனை புதைச்சவன் தான் நம்ம ஹர்ஷத்து. அந்த ஹர்ஷத்தே டெட் பாடியாக இருக்கிறதா அஞ்சலையால் ஏற்றுக்கவே முடியல. ராயா இங்கே என்ன பண்ணுறா? இங்கே இருக்கக்கூடாது. போ. ஊரில் நினைக்கிற மாதிரி ஹர்ஷத்தை போட்டது காங்கேயம் இல்லைண்ணே. சொல்கிறதே சொல்லிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? போடா. காங்கேயம் இல்லைண்ணே, நான் தான். என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? பொருளுகள்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுருவானுங்கடா. எங்கேயாவது போய் பொழைச்சி தொலைடா. போடா. அந்த செம்பி எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அறுத்தெஞ்சிருவானே.